மூலிகை அரசி விளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது என்னென்னு பார்த்து ஒரு வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, தென் மாவட்டங்களில் அதிகமாக பார்க்கப்படுற ஒரு கிழங்கு வகை தான். அந்த கிழங்கு பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு சிறுசாக தான் இருக்கும், ஆனால் செம டேஸ்ட்டாக இருக்கும். அதை உரிக்கிறதுக்கு சிரமமாக இருந்துட்டாலும் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்குறது. அது என்ன கிழங்குன்னு பார்த்திங்கன்னா பேர் வந்து சிறு கிழங்கு. அது கிழங்குக்கு தகுந்த மாதிரி அதுவும் சிறுசாக தான் இருக்கும். உருளைக்கிழங்குல 4 ஒரு பங்கு. அந்த பேபி கிழங்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருளைக்கிழங்குலேயும் பேபி கிழங்குன்னு அந்த அமைப்பில் தான் இருக்கும். ஆனால் அதாவது உருண்டையாக ஒன்று போல் இருக்கும். இது கரடு முரடாக இஞ்சி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த கிழங்கு வந்து ஒரு கொடி வகை. அந்த கொடியை இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான் பார்க்குறதுக்கு ஒரு கற்பூரவள்ளி செடி மாதிரி தான் இருக்கும். அது கொத்து கொத்தாக இருக்கும், கொடியாக தெரியாது. ஆனால் அடியில் கூடி கொடியாக தான் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா கொடியாக தான் போகும் அது. ஆனால் அதோட பூ பார்த்திங்கன்னா நம்ம பூனை மீசை பூ மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால என்னால் உள்ளே இறங்க முடியலை. ஊரார் தோட்டத்தில் போய் நம்ம உள்ளெல்லாம் போய் இறங்க முடியாது. ஆனால் பூனை மீசை செடின்னு தான் சொல்லுவோம். பார்த்தா பூனை மீசை செடி மாதிரியே தான் இருக்கும் அந்த பூக்களை பார்த்தா. இது ஒரு கொடி வகை. இதுக்கு அடியில் சிறுகிழங்கு எடுக்கும். இன்றைக்கி நீங்கள் இந்த சிறுகிழங்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டீங்க. நல்லா பார்த்துக்கோங்க. கற்பூரவள்ளி செடி மாதிரி தான் இருக்கும். அதோட தோற்றம் வந்து கற்பூரவள்ளி மாதிரி தான் இருக்கும். இதுதான் சிறுகிழங்கு கொடி. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லலை. என்ன அது ஒரு எல்லாரும் சொல்கிற ஒரு காமனான ஒரு விஷயந்தான். அதை ஒரு பெருசாக வந்து கேட்குறாங்க, எதுக்கு ஷேர் பண்ணணும், அப்படி என்ன இருக்குட்டு. அது ஷேர் பண்ணணும்னு இல்லை, நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம சொல்கிறது. ஆனால் கட்டாயம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கட்டாயம் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட்டு போட்டுருங்க. ஓகே, பாய்.